ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், ஆக்சுவலி இப்போ விஜயை ஹார்டாக விமர்சிக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது, விஜயால தனிச்சு 234 தொகுதியில் கேண்டிடேட் போடவே முடியாது, என்ன இழப்பு வந்தாலும் அவர் ஏதோ ஒரு கூட்டணியில் அவர் சரண்டராக தான் செய்வார்னு ஒரு விஷயத்த ஹார்டாக முன்வைக்கிறாங்க. ஸோ பிஜேபியும் விஜயை இழுக்கிறதுக்கு ஸ்டில் ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு தினமலரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அமித்ஷா த்ரிஷாவுடன் பேச்சுவார்த்தை கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி போட்டிருக்காங்க. அந்த நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்குள்ள இவரை இன்னும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அந்த கேட் க்ளோஸ்டுன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, கேட் க்ளோஸ்டுன்னு நான் நினைக்கல. அது கடைசி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் எல்லாம் தொடங்கி 234 தொகுதிகளிலேயே விஜய் கேண்டிடேட்டே போட்டா கூட வேட்புமனு வாபஸ் வாங்குற வரைக்கும், இறுதிப்பட்டியல் வேட்பாளர்களுடைய இறுதிப்பட்டியல் வர்ற வரைக்கும் எல்லா பாசிபிலிட்டியையும் அவங்க கருத்தில் முயற்சிகள், எல்லாத்துக்குமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பிஜேபி கொஞ்சம் சீரியஸா தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆமா. ஓகே சார், ஆனா அவங்க எப்படி முயற்சி பண்ணி யாரை கொண்டு வந்தாலும் அந்த கூட்டணி இந்த தேர்தலில் நிராகரிக்கப்படும் தமிழ்நாட்டு மக்களால. ஏன்னா இந்த நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக முயற்சி எடுக்குது. இயல்பாக அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி. இது திமுகவை வீழ்த்துவதற்காக பிஜேபி எடுக்கிற முயற்சின்ற ஒரு தகுதி போதும் அந்த கூட்டணியை மக்கள் நிராகரிக்கிறது. அவர் டிகேஎஸ் இளங்கோவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, பிஜேபி கூட கூட்டணி வச்சு யாருமே ஜெயிச்சது கிடையாது, இன்க்ளூடிங் டிஎம்கேவும் தோக்க தான் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில மக்களுக்கு அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலை ஸ்டில் இருக்குதா அதே அளவுக்கு அக்ரெசிவா? கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம சாதாரணமா இப்போ இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்ப கடுமையான நெருக்கடிக்குள்ள இருக்கிற விஷயத்துல கூட ஹோட்டல்ல பல்வேறு உணவு கிடைக்காமல் மிக குறைந்த அளவிலான விஷயங்கள் தான் இப்ப தயாரிக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தை கொடுக்கிறது, இழப்பை கொடுக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பிரச்சனையே ஒரு உரிய காலத்துல ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்த காலத்திலேயே நம்ம ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்திருந்தால் இந்த நெருக்கடி வந்திருக்காது அப்படின்னு காங்கிரஸ் டெல்லியில பேசுது. அதை பரவலாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவும் செய்யறாங்க. அந்த பிரச்சனை, கேஸ் சிலிண்டர் பிரச்சனையிலிருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியுது. கடந்த காலம் இந்த 5 ஆண்டுகள்ல கல்விக்கான நிதியை கொடுக்காம இருந்தது, இங்கிருந்து பெறக்கூடிய வரியை பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல், இந்த 1 ரூபாய் நாங்க இங்க இருந்து வரி கொடுத்தோம்னா நீங்க 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு மக்களவை தேர்தலின் போது உதயநிதி செய்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில எடுபட்டு இருக்குது. அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியே இருக்குது. இங்கு வர வேண்டிய வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்கல, இதுக்கும் பணம் கொடுக்கல, கல்வி நிதிக்கும் பணம் கொடுக்கல போன்ற தொடர் பிரச்சாரங்கள், திமுக முன்னெடுத்த தொடர் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில ஆழமாக பதிஞ்சிருக்குது. இந்த அமைதி சீர்குலைந்து விடும் அப்படின்னு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அவங்க கையில எடுத்து ஓரிரு நாட்கள் ஆடிய ஆட்டமும் மக்கள் மனசுல ஒரு உணர்வை கொடுத்திருக்குது. அதனால அந்த 2019 எப்படி இருந்ததோ 2014 எப்படி இருந்ததோ அதே உணர்வு இன்னும் இருக்கு. ஆக்சுவலி ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருக்காங்க, டிஎம்கேவும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா ஐடியாலஜிக்கலா தன்னை ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கிட்டாங்க. இப்ப எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே ஐடியாலஜிக்கலாவும் அப்படியே ஸ்லோவா பிஜேபி கூட மெர்ஜர் ஆறாங்களா, இல்ல அந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்றாங்களா? நீங்க எப்படி? இல்ல, அந்த தனித்தன்மையை இழந்துட்டாங்க. ஜெயலலிதா கூட்டணியில இருந்தாங்க, அதுக்கப்புறம் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு 13 மாதங்கள்ல அந்த ஆட்சியை கவிழ்த்திட்டாங்க. ஜெயலலிதா எடுக்கிற முயற்சி வெற்றி பெற்று விடக்கூடாது, ஜெயலலிதா ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப வாங்குவது திமுக ஆட்சியை கலைக்கணும்னு கேட்டு அவங்க கலைக்காம இருந்ததுனாலதான்
அப்ப நம்ம ஆட்சியை கலைக்காத பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்போம், ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில திமுக அப்போது பாஜகவை ஆதரிக்க போச்சு. அது சரியான நடைமுறை இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த சூழல்ல அப்படி போனாங்க. அதற்கு பிறகு அந்த 99 தேர்தலில் போனாங்க, 2004 தேர்தலில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போ மு.க. ஸ்டாலின் அந்த மாதிரி எந்த சூழல் வந்தாலும் ஆதரவு பாஜக ஆதரவோட போவாருன்னு தெரியல, போவாருங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. மாறாக பாஜகவுக்கு எதிராக அகில இந்திய அளவுல ஒரு அணியை கட்டுவதற்கு ஒரு எக்கு போன்ற உறுதியோட அந்த அணியை உருவாக்குவதிலும் துணை நிற்பதிலும் மு.க. ஸ்டாலின் தன்னை முன்னணியில் நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதனால அந்த பிரச்சனை அவங்க கிட்ட ஒண்ணும் திமுக சைட்ல பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா மாதிரி தேவைக்கு ஆதரவு, பிரச்சனையின் அடிப்படையில் ஆதரவு இல்லைன்னா எதிர்ப்பு அப்படின்ற நிலையில எடப்பாடி இல்லை. அவர்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறாரு. அதுல சிறுபான்மையினர் நலனாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் நலனாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லயும் கடந்த காலத்துல ஒன்றிய அரசோடு இணங்கி போவது இல்லை, இணைந்தே தான் போனாங்க. அவர்கள் பொதுவான மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல பேசுவதே கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை நிலையை தான் பேசுறாங்க. அதிமுக அல்லது பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய அணுகுமுறையில இருக்கிற மாதிரி இவருடைய அணுகுமுறை இப்ப இல்லை. இவங்க அணுகுமுறையே கிட்டத்தட்ட வலதுசாரி, முழுக்க வலதுசாரி தன்மையோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையை எதிரொலிப்பது போலதான் இருக்குது. அதனாலயும் சாதாரண மக்கள் மத்தியில அதிமுக தனிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிறுபான்மையினர் பிஜேபி சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லாமயே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியிலே எல்லா எலெக்ஷனையும் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்களா, எப்படியும் சிறுபான்மையினர் ஓட்டு வராது, நம்ம அவங்க இல்லாமயே ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷனாவே ஆயிட்டாங்களா? அப்படி ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷன் அதிமுகவுக்கு வந்ததுன்னா அது ரொம்ப தவறான மென்டாலிட்டி. ஏன்னா 2011 தேர்தல்ல, 2016 தேர்தல்ல, அந்த மாதிரி தேர்தல்கள் எல்லாத்துலயும் மைனாரிட்டிஸ் இரண்டு பக்கமும் கிட்டத்தட்ட சரிசமமாகத்தான் பிரிஞ்சு நின்றாங்க. திமுகவை ஆதரிச்சதும் ஒரு பேட்ச் இருந்ததுன்னா அதிமுகவை ஆதரிச்சு ஒரு பேட்ச் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லைல்ல. திமுக தான் அந்த பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்குது. அப்போ ரெண்டு கட்சிகளுமே பாஜகவை எதிர்த்தது. அதனால ரெண்டு பேர்ல யார் இருந்தாலும் நம்ம இங்க பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. இப்ப அதிமுக மேல இருந்த நம்பிக்கை தகர்ந்து போச்சு. அந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில தான் அதிமுக இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம நீங்க கேள்வியில குறிப்பிட்ட மாதிரி அவங்க என்ன பண்ணினாலும் நமக்கு வரமாட்டாங்க, அதனால நாம அவங்க இல்லாமலே என்ன பண்றதுன்னு பார்ப்போம்னு பிஜேபியினுடைய குரலை எதிரொலிக்க தொடங்கிட்டாங்க. அது குறிப்பா பிஜேபி ஸ்டார்ட்லயே அவங்களும் எடுத்துட்டாங்க. அண்ட் சிறுபான்மையினர் நம்பிக்கையை பெறறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாதிரியும் தெரியல. பண்ண மாதிரி இல்ல. தமிழ்நாட்டுக்கும் டெல்லி ஒன்றிய அரசுக்கும் இடையில ஏதாவது முரண்பாடு வந்ததுன்னா அதை கேலிக்குரியதாகவும், திமுகவை கேலி செய்வதற்கும், திமுகவை இழிவுபடுத்துவதற்கும், வேறு வார்த்தைகள்ல சொன்னா தமிழ்நாட்டு அரசை இழிவுபடுத்துவதற்கும் கேலி செய்வதற்கும் அந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர உண்மையிலேயே அந்த பிரச்சனைகளை ஒன்றிய அரசிடம் இருந்து மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்துல திமுகவோடு இணைந்து நிற்க வேண்டும், எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை கைவிட்டுடுச்சு அதிமுக. அவங்க இரட்டை குழல் துப்பாக்கியாக இல்லை, அவர்கள் இட்ட ஏவலை நிறைவேற்றுகின்ற ஒரு கிளை அமைப்பாக அதிமுகவை பாஜகவுக்கு கீழே கொண்டு போய் நிறுத்திடுச்சு இப்போ அதிமுக தலைமை. அதை ஒரு ஜனநாயக ரீதியாக சிந்தனை கொண்ட ஒரு தலைமை ஏதாவது அதிமுகவுக்குள்ள வந்ததுன்னா அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு வேலையை செய்தாங்கன்னா நாளடைவுல ஜெயலலிதா எம்ஜிஆர் நிலைப்பாட்டுக்குள்ள போனாங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு அமைப்பு அப்படிங்கிறத உறுதி செய்தார்கள் என்றால் மீண்டும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். அப்படி இல்லாம பாஜகவின் குரலை தான் அவங்க எதிரொலிச்சாங்கன்னா
வளர்ச்சி எதுன்னு தெரிஞ்சதுன்னா கூட அது தற்காலிகமானதாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்காது. அப்படியான வாய்ப்பு ஏடிஎம்கேல இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல கண்ணு கட்டின தூரம் வர அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வெளியில சில தனி மனிதர்கள் இருக்காங்க, அதிமுகல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அல்லது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்குகள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா, அதை ஒட்டி ஏதேனும் நடந்ததுன்னா பார்க்கலாம். மற்றபடி அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாத்துக்குமே பஞ்சாயத்துக்கு டெல்லிக்கு போறாங்க, பாஜக தான் செய்து வைக்குதுங்கிற நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த தனி மனிதர்கள் மட்டும் புதிதாக என்ன செய்துவிட முடியும் அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள இருக்கு. பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போர்க்குணம் அந்த போராட்டத்தை அவங்களை முன்னெடுத்து செல்ல வைக்கும். தொண்டர்கள் மத்தியில அவங்களுக்கு ஆதரவு வரும். அதுதான், அந்த நம்பிக்கையில தான் நான் அதை சொல்றேன். சார், ஆக்சுவலி இப்போ கடைசி கட்டத்துல ஒருவேளை விஜய் பிஜேபி அலைன்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கணிச்சோ இல்ல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் ஸ்டாலின் வந்து அவங்க அலைன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்திருக்காரா, இல்ல இது தேவை அப்படிங்கிறாங்களே அவர் பண்ணியிருக்காரா? இல்ல, அவர் கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் மிகப்பெரிய அளவில். அதாவது 21 தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் தெளிவா அப்பவே சொல்லிடுச்சு. எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு வாக்களிக்காம இருந்தவங்க இவருக்கு போய் வாக்களிக்காம இருந்துட்டோமேன்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவங்களுக்கு சேர்த்தும் வேலை, அவங்களுக்காக உண்டான பணிகளையும் நான் செய்வேன்னு சொன்னாரு. அந்த நிலைமை தான் இப்போது இருக்கு. அவங்க மனம் மாறி கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இப்போது திமுகவுக்கு வாக்களிக்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு அவர் வந்து அடுத்த கட்டமாக ஓரணியில் தமிழ்நாடுன்னு எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்காக ஒரு அறைகூவலை விட்டாரு. கட்சியினரை வந்து எல்லாரோடையும் பேச சொன்னாரு. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உண்டான பிரச்சனைகள் வரும்போது கூட்டாட்சியின் உண்மையான விழுமியங்களை ஏற்காத ஒன்றிய அரசாக அது இருப்பது குறித்தும் மாநில உரிமைகளை காப்பது குறித்தும் மக்களிடத்துல சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அதற்கான வேலைகளை செய்தாங்க. இப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதை ஒட்டி கட்சிகள் அமைப்புகளும் உள்ள வர்றதுக்கு தயாராக இருந்தன. அதனால அவர் அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக அவங்களையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டார். இயல்பாகவே அவங்க வலிமை அடைய எல்லாரையும் ஓரணிக்குள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அதிமுக பாஜகவுக்கும் வந்துருச்சு. அதனால அவங்க விஜயை எப்படியாவது கடைசியில கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்தாலும் வலிமையாக இருக்கிற அளவுக்கு அவங்க ஏற்கனவே திமுக அணியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ 21 எலெக்ஷன், 19 and 24 எலெக்ஷன் எல்லாத்துலயுமே டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்த எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ். அவங்க எல்லாருமே கொள்கை ரீதியா பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறவங்க. ஆனா இப்போ டிஎம்கே அலைன்ஸ்ல வந்திருக்க டிஎம்டிகேவா இருந்தாலும் சரி, ஒரு ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, அவங்க கொள்கை ரீதியா பிஜேபி எதிர்த்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க பிஜேபியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஎம்கேக்கு ஒரு நெருடல் தானே. அது கரெக்டான டாக்டிக்ஸ் தானே அது? இல்ல, அதாவது தனிப்பட்ட முறையில ஒரு மனிதர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க எதை வைத்து மதிப்பிடுவீங்க? அவங்க எல்லாருமே அதிமுக கூட்டணிக்குள்ள வேலை செய்துட்டு இருந்தவங்க இதுக்கு முன்னால. இப்பதான் முதல் முறையாக தேமுதிக திமுக கூட்டணிக்கே வருது. அதுக்கு முன்னால அதிமுகவோட தான் கூடிய வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் போயிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அங்க இருக்கும்போது எப்படி இருக்கணுமோ இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியை அங்க இருக்கும்போது நம்பியும் அவங்களுக்கு எதுவும் நடக்கல, அதிமுகவை நம்பியும் நடக்கல. அதனால இப்ப திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ள அவர்கள் வந்து அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதை உணர்ந்து இந்த கூட்டணி தான் நமக்கு இனிமேல் சரியானது அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் படிப்படியாக திமுக முன்வைக்கக்கூடிய கொள்கைகளையும் படிப்படியாக ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற கட்சிகள்லாம் இப்படி இருக்கிற மாதிரி அவங்களும் வந்துருவாங்க. திமுகவுக்குள்ள தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு ஓபிஎஸ் வந்து பழைய ஓபிஎஸ் மாதிரி அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட காலத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பாஜகவை நாடி போன ஓபிஎஸ் திமுகவுக்குள்ள வந்ததற்கு பிறகு அப்படியே இருக்க மாட்டாரு. அவர் நிச்சயமாக திமுகவினுடைய உறுப்பினராக, நிர்வாகியாக அவரு ஸ்டாலின் என்ன சிந்திக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாரு.
புதிதாக வந்தவர்களிடத்துல விசிகாவை போலவோ கம்யூனிஸ்டுகளை போலவோ ஒரு கோட்பாட்டு உறுதி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் தேவையில்லை. இன்றைய தேதியில அவங்க பாஜகவை எதிர்த்து மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக கூட்டாட்சி உணர்வை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்தாலே அந்த குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில திமுகவோடு அவர்களால் இணைந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். டிஎம்டிக்கு அலைன்ஸ்குள்ள வரும்போதே பலரும் சொன்னாங்க இது கண்டிப்பா சீட் ஷேரிங்ல பிரச்சனையை கொடுக்கும், முன்னாடியே இருக்கிற விசிகாவையோ கம்யூனிஸ்ட் கட்சியை விட இவங்களுக்கு அதிகமா ஒதுக்குனா அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ அவரு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது உண்மையிலே அவர் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் சவாலான விஷயம் தானா? இவங்களை சரியா அகாமடேட் பண்ணிடலாமா? இல்ல, அது சண்முகம் அவருடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது திமுக தலைமையால் நன்றாக புரிந்து கொள்ளப்படும். இங்க ஒரு பிரச்சனையும் வராது. விசிகேவா இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கட்சியினுடைய உணர்வை திமுக குழுவிடம் பகிர்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை முதலமைச்சரோட பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு இரண்டு தரப்புலையும் பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அவங்க பானையை கீழே போட்டு உடைக்கும் தன்மை கொண்டவர்கள் இல்லை. அவங்க பொறுப்பானவர்கள். எல்லாருமே திமுக தலைமையும் சரி, இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மற்றவர்களும் சரி பொறுப்பானவர்கள். நீங்களும் நானும் இவ்வளவு நேரம் இதையெல்லாம் பத்தி பேசுறோம். அவங்க களத்துல இருக்கக்கூடியவங்க, ரேஸ்ல ஓடக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமானது என்பது அவங்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அதனால சுமூகமான ஒரு உடன்பாடு இந்த வாரத்துக்குள்ள எட்டப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனாலதான் பாஜக தேவைக்க கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்களா? ஆமா, பாஜக முதல்ல ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. தேவைக்கா உருவாகுது. விஜய் அரசியலுக்குள்ள வந்தாருன்னா விஜய் ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சியாக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியில விஜயை ஆதரிக்கும். பாஜகவுக்கு எதிராக மைனாரிட்டி வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகுது. அந்த வாக்குகள்ல ஒரு பகுதி திரும்ப விஜய் பக்கம் வரும். சோ விஜய் ஒரு இயல்பாக ரசிகர்களோட 10% இருந்து இந்த மாதிரி ஒரு 5% 6% திமுக கூட்டணியில இருந்தும் வெளியில வந்தா அதிமுகவும் பிஜேபியும் பாமகவும் இருக்கிற கூட்டணி வலிமையான கூட்டணியாக ஆட்சிக்கு விட முடியும் அப்படின்னு முதல்ல ஒரு கணக்கை வச்சுட்டு அவங்க முதல்ல முயற்சி பண்ணாங்க. அது இப்போ நடக்கல. விஜய் கட்சிக்கு நோக்கி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ போகல. மைனாரிட்டி வாக்குகளும் மைனாரிட்டி அமைப்புகளும் விஜய் கட்சியை நோக்கி போகல. அவங்களும் எல்லாருமே பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரே அணி மட்டும்தான் வலிமையானது அப்படின்னு திமுக அணிக்கு தான் சேர்றாங்க. அதனால அது முதல்ல நினைச்சது நடக்கல அப்படின்ன உடனே இப்போ திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி வலிமை இல்லாமல் இருக்குதுன்னு அவங்க இப்ப ரியலைஸ் பண்றதுனால அந்த போட்டியை கடுமையான போட்டியாக மாத்துறதுக்காவது விஜய் உள்ள கொண்டு போட்டுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்ததுனால பாஜக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுது. அதிமுகவால ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் அவர் கண்டிஷன் போடுறாரு விஜய். அது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க அந்த கண்டிஷனை விலக்கி கொண்டு கூட்டணிக்குள்ள வந்தா கூட அவருக்கு 50 சீட்டாவது முதல்ல கொடுக்க வேண்டியது இருக்கும். பிஜேபிக்கு ஒரு 30, இவருக்கு ஒரு 50, பாமகவுக்கு ஒரு 20 அப்படின்னு போயிடுச்சுன்னா அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் ரொம்ப குறையுது. அறிவிக்காமலேயே ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயிச்சா கூட அதிமுக தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சின்னா அதிமுக தங்களுடைய விருப்பப்படி ஆட்சி செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையை அந்த ஆட்சிக்குள்ள நிறுவ முடியாது. தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தமிழ்நாட்டுல பேசுவதற்கு பதிலாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டெல்லிக்கு காவடி எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். இப்பவே தொகுதிகளை பங்கீடு செய்வதற்கு டெல்லிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க அது முடிவாகாது. யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதையும் டெல்லிக்கு போய் தான் லிஸ்ட ஃபைனலைஸ் பண்ணுவாங்கங்கிற நிலைமை தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே அவர்களுக்கான செயல்பாட்டு சுதந்திரம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக தெரியவில்லை.
இவ்வளவு பிரச்சனைகளோடவும் தான் அந்த கூட்டணி இருக்குது. இது எல்லாமே மக்களுக்கும் தெரிஞ்ச பிரச்சனைகளாக இருக்கிறதுனால அந்த கூட்டணியை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்காலத்துல வரும், அதனால வேண்டாம், திமுக ஆட்சியே இரண்டாவது முறை வந்துவிடட்டும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள மாறிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.